Hello everyone, welcome to Soul of Medico. I am Suprakash. ஸோ கோட்டல் எக்ஸாமுக்காக உங்கள் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 to 6 இருக்குது. இல்லை 1 to 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. ஸோ 4, 5, 6க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வகையில் சாப்டர் 6 ஒன்று இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்டரில் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லா 5 மார்க்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ 2019 2025 இந்த வருஷத்தில் நடந்த பப்ளிக் கொஷினில் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 5 மார்க்குமே கேட்டாங்க. ஸோ மினிமம் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஏதாவது 5 மார்க் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ரிப்பீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை மட்டும் எதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். 3 மார்க்ஸில் வந்து ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் மோஸ்ட்டாக நிறைய டெரிவேஷன் கொஷின்ஸ் இருக்கும். என்னோட டெரிவேஷன் நோட் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு இந்த டெரிவேஷன் கொஷினை அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவ் ஆப்டிக்கல் பாத், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவ் அப்பரண்ட் டெப்ட், இது வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்ஸ் இன் காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபோக்கல் அண்ட் எஃபெக்டிவ் ஃபோக்கல் அண்ட் கால்குலேட் பண்ணுற டெரிவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லேசல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் கிளாஸ் லேப், இது 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மிரேஜ் அண்ட் லூமிங் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லென்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் லென்ஸ் மேக்கப் ஃபார்முலா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். புக் இன்சைட் புக் பேக் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் இவ்வளோ 26 2 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க. ஒரு சில 2 மார்க்ஸை நீங்கள் வந்து பார்த்தா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் 5 மார்க்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு டெஃபினேஷனாக கேட்டிருப்பாங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி 5 மார்க் டெரைவ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் அப்டே பண்ணுறதா இங்கே டெரைவ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த 2 மார்க் வந்து 3 மார்க் ரிப்பீட்டாக இருக்கும். 5 மார்க்கில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சிடலாம். ஸோ 26 2 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஷின் ப்ராப்ளம் தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ப்ராப்ளம் இல்லாமல் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களோட லாஸ்ட் பேஜில் அந்த ஸ்கேட்டிங் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் நிறையா ரீசனிங் கொஷின்ஸ் இருக்குது. ஏன் வந்து ரெயின் க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, க்ளவுட் ஒயிட் கலரில் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஒய் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, ஏன் ஸ்கை ரெட் கலரில் மாறுது, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதில் இன்க்ளூட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் சாப்டர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6.1 6.2 6.3 6.5. ஸோ இதில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 6 7 9 10. ஸோ என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்போ சொல்கிறேன்னா சாப்டர் 2 4 6 9 இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த 4 சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து பார்த்தா கேட்பாங்க. அது எது கம்பல்சரியாக இருக்கலாம், இல்லை கம்பல்சரி இல்லாத ப்ராப்ளம்ஸ்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்கிப் பண்ண வேணாம். மோஸ்ட்டாக எல்லா ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்குமே. இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கோர்ட்டில் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ முன்னாடி சொன்னதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு பிளானர் வந்து பார்த்தா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி ப்ராக்ரஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ August 1 வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் படிக்க போகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், PDF எடிட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் August 1 நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம். August 1 வந்து நான் இதெல்லாம் படிக்க போகிறேன். ஸோ August 1 நான் வந்து இப்போ ஃபிசிக்ஸில் சாப்டர் 4 இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் படிக்க போகிறேன், 2 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், 2 மார்க்ஸ் வந்து படிக்க போகிறேன். அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஃபிசிக்ஸ் இருக்குங்க, 1 hour கெமிஸ்ட்ரி இருக்குங்க, 2 hour வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குங்க. ஸோ இது இப்படி படிச்சிங்கனாவே உங்களால் கவர் பண்ண முடியும். பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஒரு நாள் படிங்க, பயாலஜி ஒரு நாள் படிங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். சிஎஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸ்கூல்லேயே நீங்கள் சிஎஸ் படிக்கிறதுனால வீட்டுக்கு வந்து அவ்வளோவா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிஎஸ் கொஞ்சம் படிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1 hour நீங்கள் காலையில் எழுந்துச்சு கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஃபிசிக்ஸ் 1 hour, கெமிஸ்ட்ரி 1 hour, மேக்ஸுக்கு 2 hour வைங்க.
பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.